நேர்களே, இன்றைய வாஸ்து பகுதியில் தெற்கு திசையில் வீடை வாங்கலாமா, வீடு வாங்கும் பொழுது எங்கே வாசலை அமைக்க வேண்டும் பாருங்க. தெற்கு என்று சொல்லும் பொழுது பல பேர் இந்த திசைக்கு அதிபதி பகவான் யமன் பயந்து விடுவாங்க. வட இந்தியாவில் எல்லாமே, ஆந்திராவில் எல்லாமே, தெலுங்கானாவில் எல்லாமே சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூவே கம்மி, பயப்படுவாங்க வாங்கிறதுக்கு. ஆனால் நான் சொல்கிறேன், நான் பார்த்த பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பெரிய பெரிய பணக்காரர்கள், நகர் தொழிலில் பெரிய பெரிய பணக்காரர்கள், பரம்பரையாக வாழ்கிற பணக்காரர்கள், நான் திருவண்ணாமலை பக்கம் பார்த்த பெரிய பெரிய கார் ஓனர், ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க, நகை கடை ஓனர்கள், குவாலியர், மத்திய பிரதேஷ், தில்லியிலலாம் பார்த்த பெரிய பெரிய ஆளுகள் எல்லோருக்கும் தெற்கு வாசல் வீடு தான் ஐயா. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம்னா, நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த வாசல் எங்கே அமைக்கணும். இப்பொழுது ஒரு சாதாரணமாக சொல்கிறேன், கவனிக்கணும். ஸ்வஸ்திக் போடுறோம் இல்லையா, நம்ம ஸ்வஸ்திக் இப்படி வரைகிறோம் வீட்டில். இந்த ஸ்வஸ்திக் வரையும் பொழுது தெற்கு திசையில் ஒரு பாகத்தை ஒரு பேப்பரில் நீங்கள் வரைச்சிட்டு ஒரு இடத்துல சவுத்தை போட்டுடுங்க. அப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமே கிடையாது. தெற்கில் ரொம்ப ஈஸியான வாஸ்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 9ஆக பிரிங்க, 5 பாகத்தை விட்டு லெஃப்ட்லேருந்து, அதாவது தெற்கும் மேற்கும் சேர்கிற இடத்துலேருந்து 5 பாகத்தை விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாசல் கிழக்கு பக்கம் போகும் பொழுது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்கள் 3 பாகத்துலேயும் வாசலை வைக்கலாம். தென்னிந்தியாவில் என்ன பண்ணுறாங்க, தெற்கு ப்ராப்பர்ட்டி இருந்தால் தென்கிழக்கில் டைரெக்டாக ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் கிழக்கு வாசலாக மாற்றி விடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி வீட்டுகளில், அதாவது தென்கிழக்குலேருந்து வடக்கு வரைக்கும் ஒரு பேசேஜை கொடுத்துட்டு வீடை கிழக்காக மாற்றி விடுறாங்க. உள்ள ஒரு கார் போகிற மாதிரி வீட்டு, அந்த வீடுகளில் அந்த 6 வருஷம் ஸ்டார்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மந்தம் தட்டுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. நான் பல ஏரியாவில் பார்த்துருக்கேன், மந்தம் தட்டுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. வாரிசுகள் சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படின்னு ஆயிடுவாங்க. தோல் கருத்துடும் பாருங்கள். நம்ம கருப்பாக இருக்கலாம், பவுடர் போட்டால் வெள்ளையாக வரும், அது வேறு விஷயம் இல்லையா. ஆனால் நோய் லிவரில் ப்ராப்ளம் வரும் பொழுது தோல் கெட்டு போகிறது வேறு விஷயம். தென்கிழக்கில் தோஷம் இருந்தால் லிவர் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. தென்கிழக்கு பிரச்சனை அதிகமாக கொடுக்கும். அதனால் பிரதான வாசல் ஒரு பாகத்தை, 2ஆம் பாகத்தை விட்டுட்டு, 2ஆம் பாகம், அதாவது 90 இந்த மாதிரி 18 அடியை விட்டு 3ஆம் பாகமும் 4ஆம் பாகத்தில் வாசலை அமைச்சால் தெற்கு திசையில் இருக்கிறவங்க சந்தோஷமாக இருப்பீர்கள். இதில் உள்ளே போன பிற்பாடு செம்மையாக கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அதாவது தெற்கு வீடு வாங்கிட்டா கார் பார்க்கிங் எங்கே போடுறது சார்? சவுத் வெஸ்ட்டில் போட்டுடலாமா? போடாதீர்கள். சவுத் வெஸ்ட்டில் போடலாமா? போடாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த தென்கிழக்கு பாகமே அப்படியே காலியாக விட்டுடுங்க. தென்கிழக்கு பாகம் காலியாக விட்டு அங்கே கார் பார்க்கிங் போடுங்க. ஒரு சாதாரணமான வீட்டுக்கு சொல்கிறேன், நான் ஒரு 10,000 அடி வச்சுருக்கேன், நான் அப்படி இப்படின்னு சொல்லுங்க விடு. தெற்கில் காலியான இடம் அதிகமாக இருந்தால் அந்த மனிதன் தன்னுடைய மனைவி மேல் எப்பொழுதுமே கோபம் கொண்டே இருப்பார்கள். வீட்டில் விவாதங்கள் அதிகமாக இருக்கும். தெற்கும் மேற்கும் அதிகமாக காலியாக விட்டு வடகிழக்கில் வீடை கட்டிவிட்டால்
நம்முடைய வாரிசுகள் நம்முடன் இருக்காது, நம்மளை விட்டு போய்விடும், மனநோயை கொடுக்கும், நோயாளிகளாக இருப்பார்கள், ஏதாவது விபத்தில் மாட்டிக்கொள்வார்கள். தெற்கில் தென்கிழக்கில் பிரதான வாசலை அமைச்சிட்டிங்க. உள்ளே நுழைஞ்ச உடனே தண்ணி தொட்டி, கிணறு, போரிங்கு, சார் அதான் ரோடு இங்கே இருக்குது, கார்பரேஷன் கனெக்ஷன் இங்கேயே கொடுத்துடுவாங்க, இப்படி கொடுத்தா இங்கே குழாவை போட்டுடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே எல்லாமே விபத்துகள் அதிகமாக இருக்கும். தென்மேற்கு, வெஸ்ட்டு, சவுத்து வெஸ்ட்டு, வெஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டு, இதை சாதாரணமாக சொல்லும்போது சவுத் வெஸ்ட்டு, தெற்கும் மேற்கும் சேரும் இடத்தில் பிரதான வாசலை அமைச்சு விட்டால் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். நம்ம வீட்டில் ஜூதாடிகள் இருப்பார்கள், அல்லது ஏதாவது போதைக்கு அடிமையான நம்முடைய வாரிசுகள் இருக்கும். நமக்கே தப்பு செய்ய வேண்டிய மனநிலைமை வந்துவிடும். இதெல்லாம் என்னடா இருக்குது, உதாரணம் வேறு சொல்லுவாங்க. இந்த பொலிட்டீஷியன்லாம் உதாரணம் சொல்கிறாங்க இல்லையா, நானாக தப்பு செஞ்சேன், அவனும் தான் செஞ்சான், அவன் 10,000 கோடி சாப்பிட்டான், நான் வெறும் 500 ரூபா தானே சாப்பிட்டேன், 500,000 சாப்பிட்டேன் இல்லையா. கம்பேர் பண்ணுவாங்க திருட்டுத்தனமான வேலை செய்யும் பொழுது. பொலிட்டீஷியன் சாப்பிட்டா போகிறோம்ப்பா, உன்னுடைய சொத்து போய்விடும். உங்கள் சொத்து தென்மேற்கில் வாசல் இருந்ததுன்னா அந்த சொத்தை எவனாவது ஏமாற்றி வாங்கிடுவான். ஏதாவது கெட்ட பழக்கம் போதத்தில் இருக்கும்போது சைன் போட்டு கொடுத்துடுவீங்க, போயிடும், சொத்தே போயிடும். நோய்கள் வந்து சேரும், கிட்னி லிவர் ப்ராப்ளம் வந்து சேரும் தென்மேற்கு வாசல் எல்லாம் இருந்தால். தென்மேற்கு வாசல் இருந்து வீட்டுக்கு வடகிழக்கில் சமையல் இருந்தால் அந்த வீட்டில் போகிற நேரத்தில் ஜோராக இருக்கும். டக்குன்னு 6 மாதத்தில் ஸ்லோவாகவும் 6 வருஷத்தில் சொத்தை வித்துடுவீர்கள், சொத்தை வித்துடுவீங்க, அவ்வளோதான், கோவிந்தாயிடும் 6 வருஷத்துக்குள்ளே. உங்கள் மகன் உங்கள் பேச்சை கேட்க மாட்டான், உங்களுக்கு ஏதாவது கெட்ட புத்தி இருக்கும். தென்மேற்கு வாசல் வடகிழக்கில் பெட்ரூமு, வடகிழக்கில் பெட்ரூமு. நீங்களே பெண் ஆசை, பெண் மோகத்தினால் கெட்ட பழக்கத்துக்கு அதிமதி அடிமையாகி விடுவீங்க. அடிமையானால் மனிதன் தன்னுடைய சொத்தை, பேரை, புகழையும் எல்லாத்தையும் இழந்து விடுவார்கள், போயிடும், கோவிந்தாயிடும் எல்லாமே. அதனால் தெற்கு திசை பூமி வாங்குறவங்க ரொம்ப கவனிக்கணும். ஃபஸ்ட்டு என்னது, வாசல் 50 டுவர்ட்ஸ் சவுத்தை விட்டுட்டு தென்கிழக்கு பக்கம் 2 பாகத்தை விட்டு பிரதான வாசலை அமைக்க வேண்டும். இதில் இன்னொன்று சொல்கிறேன், இந்த சென்டர்லேருந்து லெஃப்ட் யாராவது வாசலை போட்டாங்கன்னா பாருங்கள் என்ன ஆகும். அந்த வீட்டில் போய் கேளுங்க, இந்த வீட்டுக்கு வந்த உடனே 1 வருஷத்துக்குள்ளே சாவு நடந்ததா? ஆமாம் அப்படின்னு. ஏன்னா அந்த இடத்துக்கு பேர் யம. அந்த யமத்தில் நீங்கள் அதாவது வாசலை வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்த உடனே சாவு நடக்கும். இது ஒரு பெரிய பிரச்சனை. அதே நேரத்தில் நல்ல வாசல் இருக்குது, ஆனால் தென்கிழக்கு பக்கம் தண்ணீர் இருந்தால் ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தெற்கு வாசலாக இருந்து வடகிழக்கில் சமையல் இருந்ததுன்னா வருமானம் இருக்காது. தெற்கு வாசல் இருந்து கொஞ்சம் கிழக்கில் இடத்த விட்டுடுங்க காலியாக, அல்லது கார்டன் போட்டுடுங்க. வடகிழக்கில் நார்த் ஈஸ்டில் போரிங், சம்பு எல்லாமே போடுங்க. தென்மேற்கில் படுங்க. அந்த வீட்டில் போய் 3 வருஷத்தில் நீங்கள் பெரிய கோடீஸ்வரனாக மாடுவீர்கள். அதனால் தெற்கு வாசல் எப்பொழுதுமே தப்பு கிடையாது. சரியான திசையில் வாசல் அமைச்சு நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழலாம். நன்றி, வணக்கம்.